வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 த்ரில்லர் படங்கள், ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள், வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன கன்னட படமான செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு அறிவிக்கை மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் நிறைய பேரை தொடர்ச்சியாக கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கை கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் தான் நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அப்படின்னு சொல்லி பெருசா யாருமே இல்லை. இருந்தது ஒரு அக்கா தான். அந்த அக்காவும் சின்ன வயசுலேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க, பேசுறதே கிடையாது. இப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி அவங்க குடும்பத்தோட இந்த ஊருக்கு திரும்பவும் வந்திருக்காங்க, வேற இடத்துல தங்கி இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறது கிடையாது. இந்த டைம்ல தான் இந்த சீரியல் கில்லர் கேஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான மிஸ்ஸிங் கேஸும் பதிவாயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நபருடைய டெட் பாடி கண்டுபிடிக்கப்படுது. அந்த நபரை அந்த சீரியல் கில்லர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உயிர் போற வரைக்குமே பயங்கர கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதே மாதிரியான கொலைகள் திரும்பவும் அந்த ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பண்ணக்கூடிய சைக்கோ கில்லர் யார் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய பெயர் சீதாராம் பெனாகேஸ் நம்பர் 18 அப்படிங்கிறதா. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய இருக்கு. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படத்துடைய கதையும் இந்த படத்துடைய கதையும் வேற வேற தான். அதனால இந்த படத்தை நீங்க ஸ்டாண்டலோன் படமாவே பார்க்கலாம். சரி, இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, படத்துல நடிச்சிருந்த விஜய் ராகவேந்திரா உள்பட எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. இந்த மூவில நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்டும் இருக்கு. கில்லர் யாரு, அதுக்கான பேக் ஸ்டோரி அப்படிங்கிறதும் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் நல்ல சுவாரஸ்யமாகவும் நல்ல த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. எமோஷனலாகவும் ஒரு சில இடங்கள் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய கதை, ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே நீட்டாக இருந்தாலும் அதை இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அந்த கில்லருக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி 2-3 ஸ்டோரியை காட்டுறாங்க. அதில் அந்த ஸ்டோரியை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் இந்த படத்தில் இருக்கதா செய்யுது. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஓடிடியில் பார்க்குறதுக்கு இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தான். ஆனால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இவங்க எடுத்திருக்கலாம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளுமே கிடையாது. ஆனால் வைலண்டான ஒரு சில சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான சுயோதனா அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், அப்படி இல்லைனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவுடைய அப்பா ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்காரு. ஸ்டேஜில் துரியோதனன் வேஷம் கட்டி நடிச்சிட்டு இருக்காரு. அதை எல்லாருமே பார்த்து ரொம்பவே பாராட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுலேருந்து ரொம்பவே பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்போ பாரு காதுல சுயோதனா அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது, சவுண்டு கேட்குது. அந்த டைமில் அவர் யாரை பார்க்குறாரோ அதில் ஒரு சில பேர் அவருக்கு துரியோதனன் மாதிரியே தெரியுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் அவருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு 20-25 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கெல்லாம் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவோ இப்போ ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக இருக்காரு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவுடைய ஸ்டூடியோவுக்கு ஒரு பொண்ணு, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய கிளிப்ல வரக்கூடிய ஒரு நபருடைய உருவமும் நம்ம ஹீரோவுக்கு துரியோதனன் மாதிரியே தெரியுது. அந்த டைம்ல சுயோதனா அப்படிங்கிற சத்தமும் நம்ம ஹீரோவுடைய காதுல கேட்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, எதனால நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு மட்டும் நிறைய பேர் துரியோதனனா தெரியுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய கதை தான். ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதுல 2-3 ட்விஸ்ட்டை வச்சு ஓரளவுக்கு ஒரு சில சீக்வன்ஸை நல்ல சுவாரஸ்யமாவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. மேக்கிங்
டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சைடில் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மூணாவது, படத்தில் நம்ம ஹீரோ இந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு பேக்ரவுண்டில் எப்படி சவுண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பிச்சதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக தான் எனக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, எமோஷனலாகவும் எனக்கு பெருசாக எந்த ஒரு சீக்வன்ஸும் கனெக்ட் ஆகலை. இன்னுமே இவங்க சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். டைம் பாஸுக்காக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடையே அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான கா த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்த ஒரு நபர் இறந்ததுனால அவருடைய பையனுக்கு அந்த வேலை கிடைக்குது. அந்த வேலையை செஞ்சுட்ருக்காரு. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பையன். அந்த பையனை நம்ம ஹீரோயின் ஒரு கடத்தில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ட்ரெக்கிங் போகும்போது ஒரு இடத்துல வந்து மிருகத்தை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மரம் மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ ஒரு இடத்த பார்க்கணும் ஒரு வேலைக்காக வெளியே கிளம்பி போகும்போது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல தவறி விழுந்துடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உயிரோட அந்த காட்டில் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆண்ட்ரியாவுடைய பெர்ஃபார்மன்ஸை தவிர இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. மேக்கிங்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. படத்தில் எந்த இடத்துலையுமே பெருசாக சுவாரஸ்யமும் இல்லை, பரபரப்பும் இல்லை. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹிந்தி வெப் சீரிஸான கஸ்பா சிங்கை கேரி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் இப்போதைக்கு 3 எபிசோட விட்டுருக்காங்க. இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கல்யாண மாப்பிள்ளையை ஒரு இடத்துல வச்சு ஒரு கேங்கு வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கேங் வேறு யாரும் கிடையாது, காளியா பில்லா அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்க இருக்கக்கூடிய ஒரு கேங்கு. இந்த 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் பயங்கர கொடூரமான ஆட்கள். அவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துலேயே குத்தி கொலை பண்ணி அந்த அளவுக்கு பயங்கர வைலண்டான ஆளுங்க. இவங்களை பார்த்தா போலீஸே பயங்கரமா நடுங்குவாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் யாருமே அந்த வேலையை செய்யறதே கிடையாது. ஜஸ்ட் ஜாலியா உட்காந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒரு நபரை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு கல்யாண மாப்பிள்ளைய. அவங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பையனை ஒப்படைக்கணும் அப்படின்னா நிறைய பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த டைம்ல தான் அந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே இந்த காளியா பில்லா அப்படிங்கிற இந்த 2 கேங்ஸ்டர் ஃபைல தான் கேட்குறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, நம்ம ஹீரோவுக்கும் இந்த கேங்ஸ்டர் 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சீரிஸில் நடிச்சிருந்த எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மேக்கிங்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இந்த சீரிஸை மிர்சாப்பூர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரியான காப்பீசஸ் கேங்ஸ்டர் ஸ்டோரியில் என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் வருமோ அதே மாதிரியான சீன்ஸ் தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. புதுமையான காட்சிகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லவே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த 3 எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் வந்து ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் 1 ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்குது, வைலன்ஸும் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.